A girl alone in a home with his daughter. கண்டென்ட் நல்லா இருக்காங்க. ஆமாங்க, இன்றைக்கி நானும் என் பாப்பாவும் மட்டும்தான் வீட்டில் இருக்க போகிறோம். என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் மாமனார் 2 பேருமே கோயம்புத்தூரில் ஒரு வேலை விஷயமா போயிருக்காங்க. என்னோடய மாமனாருக்கு ஒரு ஐசைட்டில் ப்ராப்ளம் இருக்குங்க. ஸோ அதனால் ஐ செக்கப் பண்ணுறக்காக சூலூரில் இருக்கக்கூடிய அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் தான் காலையில் நேரத்துலேயே கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மணி 7:30 இருக்குங்க. ஸோ அப்போயே நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க. ஸோ லஞ்ச் மட்டும் எனக்கும் பாப்பாவுக்கும் பிடிச்சதான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்தி, அது கூட இன்னொரு ஸ்பெஷலான நாளுங்க, காமராஜர் ஐயாவோட நினைவு நாள். உங்கள் யாருக்கெல்லாம் காமராஜர் பிடிக்கும், காமராஜர் ஐயா பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ குழந்தைங்க எல்லாத்துக்குமே குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க. எங்கள் ஏரியாவில் இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ தாங்க தெரியுது. காலையில் எந்திரிச்சா போதுங்க, அந்த சைக்கிள் எடுத்துக்குவாங்க, வீதியாக சுற்றுவாங்க. என் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் நான் வெளியே கூப்பிட்டு போய் நின்று தாங்க ஊட்டுவேன். அவங்களால பாரு அண்ணா சைக்கிள் ஓட்டுறாங்க பாரு, அக்கா சைக்கிள் ஓட்டுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேடி காமிச்சிட்டே ஊட்டும்போது அவளும் ஊ அப்படின்னு சொல்லிட்டே வாங்கிக்குவாங்க. குழந்தைங்களுக்கு குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் விட்டது அவங்களுக்கு நல்லதோ இல்லையோங்க, எனக்கு ரொம்ப நல்லதுங்க. அதான் எனக்கு சமைக்கிறதுலேருந்து லீவ் கிடைச்சாலும் இந்த வீட்டில் இருக்கிற சின்ன வேலைக்கு மட்டும் எனக்கு ரெஸ்ட்டே கிடைக்க மாட்டேங்குதுங்க. சரி, கிச்சனை மட்டும் சும்மா க்ளீன் பண்ணி விட்டுலாம், மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக டஸ்ட்டு பரவிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேங்க. அப்புறம் பார்த்தா வரிசையாக நான் பாட்டுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த வேலையெல்லாம் நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா ஈவினிங் மேலே பண்ணிக்கலான்னு பார்த்தேங்க. பாப்பா தூங்கிட்டு இருக்கிறா, இப்பயே பண்ணி வச்சுட்டா ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சிட்டு இழுத்து போட்டு எல்லா வேலையும் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு அடுப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அடுப்பில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருவாங்க. எப்பயுமே அடுப்பு க்ளீன் பண்ணும்போது காலின் போட்டு க்ளீன் பண்ணி விட்ருவாங்க ஒன் டைம் யூஸ் பண்ணும்போது. அப்புறம் மறுபடியும் 2-3 நாள் கழித்து எப்பயுமே சோப் போட்டு ஸ்க்ரப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அடுப்பு க்ளீன் பண்ண கையோடவே அது கூட இருக்க அந்த ஸ்லாப்பு, பக்கத்து ஸ்லாப்பு எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. என்னோட ஆத்தா எப்பயுமே சொல்லுவாங்க, நம்ம எப்பயுமே பூஜை ரூமே சரி, சமையல் ரூமே சரி, அதில் இருக்க அடுப்பு எல்லாத்தையுமே ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. எப்பயுமே ஈவினிங் டைமில் என்னோடய ஆத்தா சாமிக்கு விளக்கு பற்ற வச்சதுக்கப்புறமா ஒரு சாம்பிராணி எடுத்து கண்டிப்பாக கிச்சன்லேயே வச்சுருவாங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, நம்ம இப்போ சமையல் ரூமும் சரி, பூஜை ரூமும் சரி எப்பயுமே ரொம்ப சுத்தமாகவும் நீட்டாகவும் நல்ல ஒரு நவகிரகத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லாப் எல்லாம் க்ளீன் பண்ண கையோட அப்படியே கிராசரி பாக்ஸ் இருக்கிற செக்ஷனுக்கு போயிட்டேங்க. ஏன்னா அதுதான் மெயினாக அடிக்கடி நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது. இன்றைக்கி நான் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே பருப்புலாம் எவ்வளோ இருக்குது, இன்னும் என்னென்ன பருப்புலாம் வாங்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தாங்க மெயினாக நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணுது. முதல்ல நான் இந்த பூஸ்ட் டப்பா, ஹார்லிக்ஸ் டப்பா அந்த மாதிரி டப்பாவில் தாங்க என் வீட்டுக்காரு நான் வரக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பருப்புலாம் போட்டு. ஸோ நான் வந்ததுக்கப்புறமாமே ஒரு 2-3 மந்த்ஸ் வரைக்கும் நான் அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அது பிடிக்கலங்க. அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஆர்டர் பண்ணேங்க. இந்த பாக்ஸஸ் எல்லாமே செட் ஆஃப் 24 பீசஸ் வந்துச்சுங்க. அதில் 4-5 பெரிய பாக்ஸு, மீடியம் பாக்ஸு, குட்டி பாக்ஸு அந்த மாதிரி நிறைய வந்துச்சுங்க. ஸோ இது மொத்தமாக சேர்த்தியே எனக்கு 249 தாங்க வந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் நான் இது வாங்கியே 2-3 இயர்ஸ் இருக்குங்க. எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ என்னோடய குட்டி அந்த ஸ்லாப்பை அடுக்கும்போது எனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு நான் அந்த நீட்டாக வச்சுருப்பேனே தெரியாது. காலையில் அவசரத்தில் சமைக்கும்போது அங்கே ஒன்று இங்கே ஒன்று எல்லாத்தையுமே எடுத்து கச்சன்னு வச்சுருவாங்க. டெய்லி க்ளீன் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இருந்தாலுமே அந்த இடம் மட்டும் கொஞ்சம் அழுக்கான மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்கும். ஸோ அப்படியே கையோட சிங்கையும் ஒரு கழுவி விட்டுறலாம் அப்படிங்கிறது இருக்குங்க. எனக்கு சிங்க்கு கிட்ட வந்தால் மட்டும் ஓசிடி ரொம்ப அதிகமாக வேலை செய்யுங்க. ஒவ்வொரு வாட்டியும் நான் விலை கழுவும் போது எல்லாமே கடைசியில் அந்த ஸ்க்ரப் வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு பாச்சா கொண்டு போட்டுவிட்டு போனாலுமே எப்போ பார்த்தாலும் அந்த சிங்க்லேருந்து ஏதோ ஒரு ஸ்மெல் வந்துட்டே தாங்க இருக்குது. நானும் டெட்டாலில் ஊற்றி போட்டேங்க. ஸோ உங்களுக்கு அந்த சிங்க்லேருந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு தெரியும்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த செட் ஆஃப் பாக்ஸ் வைக்கிறக்காகவே என்னுடைய ஹஸ்பண்ட் ஃப்ளிப்கார்ட்லேருந்து இது ஆர்டர் பண்ணாங்க. இது 129 ருபீஸுங்க. இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி ஒரு சின்ன டேபிள் மேலே தாங்க நாங்கள் வச்சுருப்போம். இப்போ என் பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால அவங்க விளையாட்டுக்கு அடிக்கடி போய் அதை இழுத்து விடுறாங்க. எங்கே அவங்க மேலே அந்த ஸ்டெபிளைசர் பாக்ஸ் விழுந்துருமோ அப்படிங்கிறக்காகவே என்னோட ஹஸ்பண்ட் இந்த செட் ஆஃப் பாக்ஸ் வைக்கிறக்காக முதல்ல வாங்கினாருங்க. ஆனால் செட் ஆஃப் பாக்ஸ் வைக்க முடியல. அந்த ஸ்டெபிளைசர் வேணால் நல்லா வைக்க முடியுங்க. ஸ்டெபிளைசரோட வெயிட்டே நல்லா தாங்குதுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் போய் வேணால் செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக சாமி படத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே என்னோட இந்த டேவும் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு.